நமः சிவாய. ஓம் நமः சிவாய. என்ன தோஷம் இருக்கு, என்ன தோஷம் இருக்குன்னு இதுக்கு பேர் கால சர்ப்ப தோஷம். ராகு கேதுவுக்குள் எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. ராகு கேதுவுக்குள் எல்லா கிரகங்களும் அடைபட்டால் கால சர்ப்ப தோஷம். கால சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப யோகம் வென்றிருக்கு. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கால சர்ப்ப யோகம், சூப்பர் ஸ்டாருக்கு கால சர்ப்ப யோகம். அதனால உயரத்துக்கு கொண்டு போகும், பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு கொண்டு போகும். கால சர்ப்ப தோஷம் என்ன செய்யும், கால சர்ப்ப யோகம் என்ன செய்யும் என்பதை நான் அப்புறம் சொல்றேன். ரைட். அதுக்கடுத்து ஐயா, சந்திரன்ல இருந்து குரு 10க்குள்ள இருந்தா கோடீஸ்வரர் ஐயா. சந்திரன்ல இருந்து குரு 10க்குள்ள இருந்தா கோடீஸ்வரனா? ஆமா ஆமாங்க ஐயா. சரி 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 சரி. அவர் பசுக்கு சிற்றகாசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியா கேட்போம். சூரியன் 10ல் இருக்க அரசு பணி கிடைக்குங்கய்யா. சூரியன் 10ல் இருக்க. சரி 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 ஐயா, முரளிதரன் ஐயா. சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. 7ல் செவ்வாய் மனைவியை இழக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது ஜாதகர் நோய்வாய்ப்படுவார். சரி சரி சரி. அடுத்தது ராகு திசை சனி புக்தியில, அதாவது 2016 to 19 ஒரு கர்மம் செஞ்சிருப்பாங்க ஐயா. அவருக்கு ஒரு அந்த ராகு திசை சனி புக்தியில. சரி சரி சரி. அது முடிஞ்சிருச்சா? ராகு திசை சனி புக்தி முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுங்க ஐயா. சரி சரி சரி. 2016 to 19. சரி 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 சரி. அவ்வளவுதாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா, சென்னை சுவாமிநாதன் ஐயா இருக்கீங்களா? ஐயா, நீட் எனக்கு டைப் அடிச்சு ஒரு 16 பாயிண்ட் அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த 16 சொல்லிட்டாங்க நம்ம ஆளுங்க. இருந்தாலும் அவருடைய கணிப்பு வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதுல 2-3 பாயிண்ட் இன்னும் யாரும் சொல்லல. வேற யார் இருக்கீங்க? வேற யார் இருக்கீங்க? ஒரு பாயிண்ட் சொல்றேன் ஐயா. கிருஷ்ணன் சொல்லுங்க, ஒவ்வொன்றா சொல்லுங்க. 10ஆம் இடம் கர்மஸ்தானம். சூரியன் 10ல பாதகாதிபதி குருவோட சூரியன் இருக்கு. சிம்ம வீட்டுல மாந்தி இருக்கு. அதனால அப்பா இருக்காரு சார். சூரியனுக்கு 12ல சூரியனுக்கு அந்த ஒண்ணுதான். வேற லால்குடி கவிதா இருக்கீங்களா? லால்குடி கவிதா. சுவாமிநாதன் சார் சென்னை இருக்கீங்களா? வேற யாரும் சொல்லுங்கம்மா. இப்ப பாயிண்ட்குள்ள போயிடலாமா? அதாவது வந்து நம்ம இருக்கக்கூடிய கிரகத்தை பூராமே எந்தெந்த இடத்துல இருக்கணும். சொல்லுங்க ஐயா. கார்த்தி பேசுறேன் ஐயா. அக்கா, இந்த தூத்துக்குடி சுபாக்கா அவங்களும் சொன்னா நல்லா இருக்கும். அவங்களும் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும், கொஞ்சம் ஆசையா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கலாம். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. தூத்துக்குடி சுபா அவங்க எதுவும் கணிச்சிருந்தாங்கன்னா சொல்லுங்க. கணிச்சிருக்காங்க, நிறைய பாயிண்ட் கணிச்சிருக்காங்க. 21 பாயிண்ட் கணிச்சிருக்காங்க. சொல்லுங்கம்மா. ஐந்தில் ராகு பெண் குழந்தை. 5ல ராகு. நல்லா மைக்க நல்லா வச்சு சவுண்ட் நல்லா கேட்கிற மாதிரி கரெக்டா பேசுங்க. போன் எடுத்து கையில வைங்க. ராகு 5ல் இருந்தால் துஷ்ட தேவத்தில் பக்தி உடையவனா இருப்பான். 10ல் சூரியன் குரு கோடி. பேசுறது வாய்ஸ் கரெக்டா கேட்கலாமா? கொஞ்சம் எடுத்து கரெக்டா வச்சு பேசுங்கம்மா. 10ல் சூரியன் குரு கோடி பலவான்களாக இருந்தால் அரசாங்க கட்டிட பணியில் வேலை செய்வார். சொல்லுங்கம்மா. 10ஆம் இடத்தில் 2 கிரகங்கள் இருந்தால் அவன் தவசி யோகி ஞானி ஆவான். 9ல் புதன் அமர்ந்தால் செய்தோன் தர்மன் அறிவுடையோன் மாநிலத்தில் தனவானான் மாமன் பணி இருக்கு.
உங்க வாய்ஸ் கரெக்டாக புதன் கேட்கவில்லை. நான் மறுபடியும் புதன் சொல்றேன், போனை கையில வச்சு கரெக்டா வச்சு பேசுங்கள். கையில தான் வச்சிருக்கேன் சார். அப்ப புதன் கீழே குரு வச்சுங்க. 9 மீட்டர். புதன் குரு 9 மீட்டர் சகல வசதி வாய்ப்புகளும் பெற்றிருப்பான். 7ஆம் வீடு குரு விடானதால் அற்புதமான மனைவி சமத்துவ குணமானவர்கள் ராஜயோகம் பெற்றார். 10ஆம் இவங்க அதிபதி பேசுறது 8ஆம் ஏதாவது அதிபதி கேக்குதாங்க? இவங்க பேசுறது யாருக்காவது தெளிவா கேக்குதா? கேட்கல சார், கேட்கல, சுத்தமா கேட்கல. ஏமா நீங்க பேசுனா கரெக்டா பேசுங்கம்மா. கையில தான் வச்சிருக்கேன் சார். நீங்க முதல்ல டவர் கிடைக்கிற இடத்துல வாங்க, அப்புறம் மைக்கு பிரச்சனை நினைக்கிறேன். போன 3 ஆட்டு ஆட்டுங்க, அப்படி கீழே போட்டு உடச்சிடாதீங்க. சரி இப்ப சொல்லுங்க. 10ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி லக்னாதிபதி மூலம் சேர்ந்த திரிகோணத்தில் இருந்தால் தீர்க்காயுள். தனுசு மீனம் 7ஆம் கார்த்தி கார்த்தி அவங்களுடைய போன் ப்ராப்ளம்ல வாய்ஸ் கரெக்டா கேட்கல. இது வேஸ்ட். அதே அதே அவங்க கணிச்சது இல்ல, அவங்க கணிச்சது ரொம்ப சூப்பரா கணிச்சிருக்காங்க. எல்லா பாயிண்டும் நச்சு நச்சுன்னு கணிச்சிருக்காங்க. அவங்க எனக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த இதை முடிச்சுட்டு அனுப்புறேன். ஏன்னா அவங்க வாய்ஸ் கரெக்டா இல்ல. கரெக்டா எனக்கே கரெக்டா கேட்க மாட்டேங்குது, உங்களுக்கும் கரெக்டா கேட்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இது போக யாராவது புதுசா வந்தவங்க இந்த ஜாதகத்தை பத்தி ஏதாவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? சார் ஒரு சந்தேகம் சார். சார் இதுல சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி எல்லாமே வெறும் 0 டிகிரி அவ்வளவுதாங்க சார் அந்தந்த பாவத்துல இருக்கு. அப்ப நம்ம ஏன் அது அந்த சாஃப்ட்வேர்ல ஏன் அங்க இருக்குன்னே போடுறாங்க? அது மேக்சிமம் வேற வீட்டுல தானே இருக்கு. அப்புறம் நம்ம அது எப்படி எடுத்துக்கிறது? அது புரியல. சந்தியா கன்சிடர் பண்ணலாமாங்க? சந்திரனுக்கும் கன்சிடர் பண்ணலாமாங்கயா? இந்த அது விளக்கம் சொல்றேன். அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, நல்ல கேள்வி. எல்லாமே 0 நிக்குது, அதை தூக்கி இங்கிட்டு போட வேண்டியதானே, எதுக்கு அங்க போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். அடுத்து அடுத்து வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, ரைட். எல்லாமே சொல்லி முடிச்சுட்டீங்க. சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க உங்க கருத்து சொல்லுங்க சார். இப்ப 2ஆம் வீட்டை சனியும் பாக்குறாப்புல, செவ்வாயும் பாக்குறாப்புல. அப்ப இவர் வந்து இவரோட பேச்சுல நிதானம் தேவைன்னு எடுத்த பாயிண்ட் கரெக்டா தப்பான்னு நீங்க தான் சார் சொல்லணும். 2ஆம் இடத்த சனி செவ்வாயும் பாக்குதா? அதான் முன்கோபின்னு இருக்கேங்கய்யா பேச்சுல, எடுத்தெறிஞ்சு பேசுவார். அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓ, அது அவர் சொல்லுவாரு. இப்ப அவர் இருக்காரு, இதுல இருக்காரு. சரி சரி, அவர் ஆமாவா இல்லையான்றத சொல்லிடுவாரு. படக்குன்னு கோவப்பட்டுற போறாரு. சந்திரன் சுக்கிரன் பாவம் மாறுதல் இருக்குங்க. ஏன் சந்திரன் சுக்கிரன் பாவம் மாறுதல் இருக்கு? சந்திரன் சுக்கிரனுமா? ஆமாங்க ஆமாங்க. சரி 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 இப்ப நம்ம போயிடலாமா சார்? சார் மொத்தம் அதாவது ஒரு ஜாதக பலனை கணிப்பதற்கு நான் வச்சிருக்கிற மெத்தட் 3 மெத்தட் சார். ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் இப்ப போய்கிட்டு இருக்கோம். இது முடிச்சு நம்ம 2வது மெத்தட் 3வது மெத்தட் போறப்பதான் முழுமையா ஒரு பலன் எடுக்க முடியும். ஏன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நான் இருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் திருப்தி இருக்கு. எல்லா பேருமே நிறைய கருத்து சொன்னீங்க. சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் ரைட். வாழ்த்துக்கள். நான் இதை எதிர்பார்த்தேன். இதை நீங்க வந்து முதல்ல வரணும். நம்ம கோவப்பட்டு திட்டி அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து செய்யறீங்க. இப்படி தெரிஞ்சதுல முதல் நாளே திட்டிருப்பேன். இப்ப ஒரு 4 கிளாஸ் லேட் ஆகி போச்சு. அப்ப ரிஸ்க் எடுக்கிறீங்களா? உங்களால முடியுது. ரிஸ்க் எடுக்கிறீங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லா பேருமே நீங்க சொன்னவங்க பூராமே 70 மார்க் வாங்கிட்டீங்க. நம்ம 100க்கு ஒரு 95ஆவது எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்து உங்களை விட்டுட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் 100க்கு 100 ரீச் பண்ணிருக்கீங்க. பரவாயில்ல, எல்லாமே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நீங்க சொல்லாதது சின்ன சின்ன கரெக்ஷன், அதை மட்டும் சொல்றேன். நீங்க சொன்னதவே நான் சொல்ல வேண்டாம். எது சொன்னீங்களோ அது எது தப்பு, எது சரி, எதை எப்படி பார்க்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் சொல்றேன். முக்கியமானது சொல்லும் போது நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க. சார் எல்லாமே மேக்சிமம் 0 டிகிரில தான் இருக்கு, சனி 0 டிகிரில இருக்கு,
அதுக்கப்புறம் சுக்கிரன் 0 டிகிரியில தான் இருக்கு. அப்புறம் சந்திரன் 0 டிகிரியில தான் இருக்கு. இதை நாங்க வந்து இதே இடத்துல எடுக்கவா இல்ல இந்த சந்திரனை தூக்கி 8ல போடவா? சுக்கிரனும் 0 டிகிரி, சந்திரனும் 0 டிகிரி, அப்ப இது ரெண்டையும் தூக்கி 8ல போடவா அப்படின்ற அர்த்தத்துல அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு என்ன விடை அப்படின்றத சொன்னேன். ஒரு கிரகம் ஒரு இடத்துக்கு வந்துருச்சுன்னா அங்கதான் இருக்கும், பின்னாடி போகாது. பின்னாடி அந்த கிரகத்தை வச்சு பார்க்க கூடாது, ஆனா பார்க்கலாம். எப்ப? பாவக மாறுதல் பெற்ற கிரகத்தை மட்டும் பார்க்கலாம். அந்த பாவக மாறுதல் பெற்ற கிரகம் ஏன் சொல்றாங்க 9 கிரகத்துல ஜோதிட சாஸ்திரத்துல அப்படின்னா, அந்த கிரகம் டபுள் ஆக்டிங், இந்த பாவகத்திலையும் வேலை பார்க்கும் அந்த பாவகத்திலையும் வேலை பார்க்கும் அப்படின்ற அர்த்தம். புரியுதா? இப்ப பாவக மாறுதல் பெற்ற கிரகம் குரு மட்டும்தான் பாவக மாறுதல் பெற்றிருக்கிறது. அப்ப குருவை மட்டும் வைத்துத்தான் 9ஆம் இடத்துலயும் வச்சுட்டு நம்ம பார்க்கணும், 10ஆம் இடத்துலயும் வச்சு பார்க்கணும். மத்த எந்த கிரகத்தையும் 0 டிகிரி வாங்கினாலும் இதே கேள்வியே ஏற்கனவே ஒருத்தர் கேட்டாரு இங்கிட்டு. அவர் இப்ப காணோம், என்னன்னு தெரியல, பேச மாட்டேங்கிறாரு. அன்பழகனா அறிவழகனா ஒருத்தர் இளையாங்குடி பக்கம் நறுக்குன்னு கேட்டாரு ஒரு தடவை. 0 டிகிரினா அது எங்க பார்வை எடுக்கிறதுன்னு கேட்டாரு. நான் இருக்கா உங்களுக்கு? அப்ப இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும், 0 டிகிரி வாங்கி எந்த இடத்துக்கு வந்திருக்கோ அந்த கிரகத்தை அங்கதான் வைக்கணும், ரிவர்ஸ்ல கொண்டு போக கூடாது. ஆனால் பாவக மாறுதல் பெற்ற கிரகம் எத்தனை கிரகம்னாலும் சரி, இப்ப எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4-5 கிரகம் பாவக மாறுதல் பெற்றிருக்கு. அப்ப அதை தூக்கி இங்கிட்டு போட்டு பார்க்கணும், இங்கிட்டு போட்டு பார்க்கணும், ரொம்ப ஒர்க் பண்ணணும். ஓகேவா? அந்த நீங்க கேட்ட கேள்வி இப்ப புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? தெளிவா புரிஞ்சிருச்சா? இப்ப பாவக மாறுதல் இவருக்கு எந்த கிரகம் பெற்றிருக்குது? குரு மட்டும் 10ஆம் இடத்துக்கு, அது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மட்டும் பாவக மாறுதல் பெற்றிருக்கு. ரைட். இப்ப நான் ஒவ்வொன்னா சொல்றேன். இவர் கன்னி லக்னம், எல்லா பேருமே கரெக்டா சொல்லிட்டீங்க. குரு வந்து இவருக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய கிரகம், அந்த அட்டவணையை கரெக்டா பயன்படுத்திருக்கீங்க, சூப்பர். அப்ப தொல்லை கொடுக்கக்கூடிய கிரகம் வலுக்கணுமா வீழணுமா? வீக் ஆகணும். நீங்களே சொல்லுங்க. தொல்லை கொடுக்கக்கூடிய கிரகம் போய் 10ல் கேந்திர ஸ்தானத்தில் மிக வலிமையானது 10, திரிகோணத்தில் வலிமையானது 9. அப்ப இரு கேந்திரத்திலே வலிமையான இடத்துல போய் 10ல் போய் குரு உட்கார்ந்துட்டான். இது வேற லக்கணம்னா குருவிற்கு மிகச்சிறந்த யோகரா மாறி இருப்பாரு. அப்ப தொல்லை கொடுக்கக்கூடிய கிரகம் ஒழிய வேண்டும், அஸ்தமனம் அடையவோ நீசமாகவோ அல்லது 6, 8, 12 மறைஞ்சிட்டால் அது ராஜயோகமா தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், கெட்டவன் பூரா கெட்டு போயிடணும், அப்பதான் அவனுக்கு ராஜயோகம் வரும் ஜாதகருக்கு. அப்ப குரு இங்கே 10ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, குரு சாரமே வாங்கியிருக்காரு, அது ஒரு சிறப்பு இல்ல. அதுக்கப்புறம் குரு இவருக்கு பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதியும் வர்றார். ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய வலுக்கலாமா? ஒரு பாதகத்தை மாரகத்தை தரக்கூடிய வலுக்கலாமா? அப்ப என்ன பண்ணுவியா, நான் பாதகத்தை ஸ்ட்ராங்கா கொடுப்பேன்டான். புரியுதா? மாரகாதிபதியும் குருதேன், பாதகாதிபதியும் குருதேன். அப்படி குரு வந்து இவருக்கு வலுத்து 10ஆம் இடத்தில் இருப்பது மிகச்சிறந்த கஷ்டத்தை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. இங்கே நிறைய பேர் சொன்னாங்க குருவும் சூரியனும் சேர்ந்து சிவராஜ யோகம் இவருக்கு தருது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதைத்தான் சொன்னேன், 2 கிரகமோ 3 கிரகமோ சேர்ந்தா உடனே டிகிரியை பாருங்க, அது சேர்ந்திருக்கா சேரலையா அப்படின்றத முடிவெடுங்கன்னு நேத்து கூட சொன்னேன். இப்ப நம்ம ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம், யோகம் எல்லாம் யோகம் அல்ல, தோஷம் எல்லாம் தோஷம் அல்ல அப்படின்னு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருந்தோம். அதுல இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கேன். அப்ப குருவும் சூரியனும் இவருக்கு சேர்ந்து 10ல இருந்தா சிவராஜ யோகம் தரணும். ஆனா தருமா? ஏன்னா இப்ப ராகு திசை நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து குரு திசை.
அந்த குரு திசையில அவருக்கு சிவராஜேந்திர யோகத்தை தருமா அப்படின்னா, இங்கே குரு வாங்கிய அந்த டிகிரி வந்து 23 டிகிரி 12 செகண்ட் 36 செகண்ட் மினிட்ஸ், இது 36 செகண்ட், 23 டிகிரி வாங்கியிருக்கு. சூரியன் வாங்கினது 5 டிகிரி. அப்ப இது 23 டிகிரி, இது 5 டிகிரி. கழிச்சோம்னா எத்தனை டிகிரி வருது? 18 சார். 18 டிகிரி. அப்ப 18 டிகிரி டிஃபரெண்ட்ல இருக்கு. இரண்டும் இணைந்தாதான் யோகத்தை தரும். 5 டிகிரிக்குள்ள இணைஞ்சாத்த சிவராஜ யோகம். இது யாராவது ஒருத்தர் சொன்னீங்களா? எல்லா பேருமே சிவராஜ யோகம், சிவராஜ யோகம் இருக்கு, சிவராஜ யோகம் இருக்கு. அவர் வர இங்கதான் இருக்காரு, கோவில்பட்டியில வந்துருவாரு. சிவராஜ யோகம் இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப எனக்கு ஒரு யோகம் எல்லாத்த நம்பர் அவர் வச்சிருக்காரு கார்த்தி. அப்ப ஆரம்பத்துல இருந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி என்னிடம் ஜோதிடம் பார்க்க வந்தவன். நேரடியா பார்ப்பேன்னாரு. நான் நேரடியா பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். இல்ல எனக்கு பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஒரு தடவை வந்தாரு. அப்ப நான் என்ன சொன்னேன்னு அவருக்கு தெரியும். அதே இப்பயும் நான் சொல்ல போறேன். புதுசா எதுவும் சொல்ல போறது இல்ல. புதுசா எதுவும் சொல்றேன்னான்றத அவர் பார்க்கட்டும். அப்ப குருவும் சூரியனும் 18 டிகிரியில இருக்காங்க. அப்ப 2 பேரும் இணைந்தால் மட்டும்தான் முழுமையான யோகத்தை தரும். நிறைய பேர் பாருங்களேன், குருச்சந்திரன் சேர்ந்திருக்கு சார், என்ன சார் வாழ்க்கை ஓகோன்னு இருக்கும்னாங்க, ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னு. அப்ப இது வந்து திருக்கணிதத்துல வந்து டிகிரி பார்க்கணும். பாக்கிய பஞ்சாங்கத்துல பார்க்கவே மாட்டாங்க. ரெண்டும் சேர்ந்து இருந்தா அடே அப்பா குரு திசையில எங்கேயோ போயிருவப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவரும் ஆசையா அப்படியே கனவு வளர்த்துக்கிட்டே இருப்பாரு. குரு திசை எப்படா வரும், குரு திசை எப்படா வரும்னு. ஒரு யோகம் வராது. ஏனென்றால் இவனும் நண்பர்கள். குருவுக்கு சூரியன் நண்பன். 10ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. ஆனா கன்னி லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி, மாரகாதிபதி. இங்க குரு வேற ஒரு பாக்கியாதிபதியோட சாரத்தை வாங்கியிருந்தா கூட அடுத்து வரக்கூடிய குரு திசை அவருக்கு யோகத்தை தரும். குரு சாரம் தான் வாங்கிட்டான், சுயசாரம் வாங்கி நிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்படி நல்லது செய்வா? ரைட். அதுக்கப்புறம் இதை ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ராகு கேதுவுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருந்தால் அதுக்கு பேரு கால சர்ப்ப தோஷம் என்று பெயர். இந்த கால சர்ப்ப தோஷம் என்ன செய்யும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு 80 ஆண்டுகள் ஆயுள் அப்படின்னா முதல் 40 ஆண்டுகள் அவனை பிழிஞ்சு போட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு பிழிஞ்சு எடுத்து தொங்க போட்டு அயன் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் உயரத்துக்கு கொண்டு போகும். பின்யோகம் முன்யோகம் சொல்லுவோம். அதுதான் இந்த இது. அப்ப இவருக்கு இருக்கிறது பின்யோகம் தான், முன்யோகம் கிடையாது. எப்படி கண்டுபிடிக்கிறது இது யோகமா தோஷமா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இதுக்கு முன்னாடி பிறந்தப்ப அவருக்கு என்ன திசை வந்துச்சு? சூரிய திசை. சூரியவருக்கு யாரு? பாவர். அதுக்கடுத்து சந்திர திசை. சந்திர திசை யாரு இவருக்கு? மாரகாதிபதி. நல்லா செய்வாரா? செய்ய மாட்டாரு. அதுக்கடுத்து செவ்வாய் திசை. செவ்வாய் இவருக்கு யாரு? பாவர். செவ்வாய் திசை நல்லா செஞ்சிருப்பாரா? செய்ய மாட்டாரு. அதுக்கப்புறம் ராகு. ராகு இவருக்கு நல்லா செய்வாரா? இப்ப நடக்கிறது ராகு திசை. இந்த ராகு திசையில சூரிய புத்தி நடந்துகிட்டு இருக்கு. திசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் 6, 8, 12 இருந்தால் அது துன்பத்தை தரும். எழுதிக்கிங்க. திசாநாதன் யாரு? ராகு. புத்திநாதன் யாரு? சூரியன். அப்ப திசாநாதன் வந்து சூரியனால எத்தனை இடத்துல இருக்கான்? 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல இருந்து நடத்தும் போது 6ஆம் இடத்தினுடைய என்னென்ன காரணம்? நோய், கடை, வழக்கு, வம்பு இந்த திசையில வந்து சேரும்.